ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோம்னா வண்டியை சென்னைக்கு கொண்டு போக போகிறேன். ஸோ எப்படின்னா லாங் ரைட் கிடையாது. ஸோ அதான் நான் ஃபர்ஸ்ட்டு சென்னைக்கு எப்படி வண்டி கொண்டு போகலான்னு சொல்லும்போது வண்டியை ஓட்டிகிட்டே போயிடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இல்லை, லாங் ரைட் கிடையாது ஆக்சுவலி. ஸோ மைலேஜ்னால இல்லை, எப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த சூப்பர் கார் சூப்பர் பைக்ஸ் எல்லாம் பிடிக்குங்க. ஸோ அவங்களாம் எப்படி இப்போ கார் கலெக்டர்ஸ் அவங்களாம் எப்படி கொண்டு போவாங்கன்னா, இன்னொரு சிட்டிக்கு அவங்க மூவ் பண்ணணும்னா அவங்க வந்து ஒரு ட்ரக்லேயோ ஒரு வேன்லேயோ நல்ல நீட்டாக கவர் பண்ணிட்டு ஸோ கொண்டு போவாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ சரி, நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதால லாங் ரைடு போனால் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது அதனால் திருச்சியிலேருந்து சென்னை வந்து ஒரு அதான் ட்ரக்கோ வேன்லேயோ கொண்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ கூகுளில் நிறைய பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரெயின் தான் ஓகே, ட்ரெயினில் கொண்டு போயிடலாம் அப்படின்னு. இப்போ ட்ரெயினில் வந்து காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 500 to 1000 தான், அந்த ரேஞ்சில் தான் வரும். இந்த அதிக சிசி வண்டினாலே லக்ஸரி வண்டினால கூட 500 to 1000 அவ்வளோதான் வரும். ஸோ காஸ்ட்டு ஓகே, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டும்போது அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, வண்டி பெட்ரோல் ஃபுல்லாக எம்டி பண்ணிடணும், ஓகேவா? அது எனக்கு தெரிஞ்ச டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது. இப்போ வந்து மேபி அது தப்பாக கூட சொல்லியிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வண்டி வந்து பெட்ரோல் ஃபுல்லாக ரிசர்வ்லாவது இருக்கணும் வண்டி, அதுதான் சேஃப். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வண்டி ஃபுல்லாக எம்டி பண்ணணும்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு திருப்பி ஒரு ரிசர்வில் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா ட்ராட்டில் முறுக்கி என்ஜினும் வீணாகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் ஆகும்னு தோணுது. ஸோ அதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். காஸ்ட் இருக்குது, காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ 500 to 1000 தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னொன்று சிம்பிள் தான். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போவீங்க, டிக்கெட்டில் அங்கே போயிட்டு சொல்லுவீங்க இந்த மாதிரி கொரியர் இருக்கும். நீங்கள் கொரியருக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு வண்டிக்கு ஆர்சி புக்கு, அப்புறம் இது இன்சூரன்ஸு அதெல்லாம் நீங்கள் காப்பி கொடுத்துருவீங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து எந்த டேட்டு நீங்கள் பிக்கப் பண்ண சொல்லிங்கன்னா அவங்க வந்து அதெல்லாம் பண்ணிட்டு 500 1000 பே பண்ணிட்டு அவ்வளோதான், நீங்கள் வந்து அவங்க கொண்டு போயிடுவாங்க. பட் என்னென்னா இப்போ ட்ரெயின் இப்போ நாளைக்கு 9 மணிக்கு ட்ரெயின்னா நீங்கள் வந்து 1 hour முன்னாடியே கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு இந்த வண்டியை ஃபுல்லாக பெட்ரோல் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறம் அவங்க அதெல்லாம் பேக் பண்ணிட்டு கொண்டு போயிடுவாங்க. பட் அதில் தான் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், இப்போ வண்டியை வந்து நல்லா சேஃபெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம். சும்மா அப்படியே நிறைய பொருட்கள் இருக்கும், ஓகேவா? நிறைய மிஷினு, சிலிண்டரு, சும்மா சொல்கிறேன், அந்த மாதிரி நிறைய இருக்கும் அந்த இது ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க ஏதாவது ஒரு ஸ்க்ராட்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, கிளைம் கிடையாது. ஸோ அதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அது யோசித்தேன். அதனால் இப்போ நான் எப்படி கொண்டு போகிறேன்னா அது இதுதான் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் அந்தந்த மூலமாக தான் கொண்டு போகிறேன். ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கூகுளில் பார்த்தேன் நிறைய வெப்சைட்டு, பட் கால் பண்ணி பார்த்ததில் யாரும் கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம தான் சொன்னாங்க. திருச்சி டு சென்னை. அப்புறம் நோ ப்ரோக்கர்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் தான் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸில் தான் சும்மா இது பார்க்கும்போது தனியாக ஒரு ஆப்ஷனே இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் லொக்கேஷன் அதாவது திருச்சி டூ லொக்கேஷன் சென்னை அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சொல்லும் இந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் வெஹிக்கிள் சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ஆப்ஷனே இருக்கும். நான் காமிக்கிறேன். ஸோ அதான் அந்த வெஹிக்கிள் தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு சிசி செலக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ சிசிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸு. ஸோ கம்மி சிசினா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸு. இப்போ இது வந்து 648 சிசி. ஸோ அது வந்து 8000. திருச்சி டு சென்னை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா 648 சிசிக்கு 8000 அதான் செலவு. அவ்வளோதான். அது இது பண்ணிடுவீங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, பேமெண்ட்லாம் அப்புறமா கூட பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த வெஹிக்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது ஒயிட் கலரில் வரும் ஆக்சுவலி. யுவர் ரெஸ்பான்ஸ் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்ட் அந்த மாதிரி கூட வராது. ஸோ அது நானும் 2-3 தடவை பண்ணி பார்த்தேன், அது சப்மிட் ஆயிடுச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பட்டு அப்புறம் ஓகே சப்மிட் ஆகிடுச்சு போல நானும் விட்டேன். அப்புறம் நானும் கால் யாராவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதால யாரும் காலும் பண்ணல. நானும் 3 to 5 days கூட வெயிட் பண்ணேன். யாரும் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்லாம் யாரும் கால் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் நானே கால் பண்ணேன். இந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்க சொல்லும்போது அவங்க ஆக்சுவலி நம்பர் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிருக்குங்களா. ஸோ அவங்க பார்த்துட்டு வைஷ்ணவா ஆமாம் அவங்க இது சப்மிட் ஆகிருக்கு, நீங்கள் டேட் சொல்லுங்கள், இப்போ திருப்பி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் வந்து ஆக்சுவலி நவம்பர் லாஸ்ட் வீக்கே சப்மிட் பண்ணேன். டிசம்பர் மாதம் சென்னை எடுத்துகிட்டு போகிறதா பிளான். பட் தான் தெரியும்ல சென்னை வெதரு.
ஸோ அதுதான் இதனால நானும் டிலே பண்ணிட்டேன். நான் எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் அது. ஏன்னா சென்னையில் என்னென்ன நடந்துன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இல்லை நிறைய பேர் ஃப்ளட்டு அப்படி இப்படின்னு வந்து. ஸோ அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க ஃபர்ஸ்ட் நான் கஸ்டமர் கால் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி டிசம்பர் 3ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன ப்ரொசீஜர்னால் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 1000 டோக்கன் மாதிரி பே பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் 1000 ஜிபேலையோ இல்லை அந்த நோ ப்ரோக்கர் ஆப்லேயே பே ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லி பே பண்ணிடுவீங்க. பே பண்ணதுக்கப்புறம் ஒரு இமெயில் வரும், இந்த மாதிரி யூ ஹேவ் பெய்டு 1000 சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் December 3 புக் பண்ணியிருந்தால் நீங்கள் போஸ்ட்போன் கூட பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ திடீர்னு இப்போ December 3 இப்போ எனக்கு அப்படி தான் ஆச்சு. December 3 புக் பண்ணேன், பட் போஸ்ட்போன் கூட நீங்கள் இப்போ வந்து இன்னைக்கு டேட் என்னென்னா ஆக்சுவலி டிசம்பர், இன்னைக்கு டேட் ஏதாவது டிசம்பர் தெரில டேட்டு. ஸோ டிசம்பர் அதான் ஏதோ ஒன்று December 14 நினைக்கிறேன். ஸோ அதுதான் இன்னைக்கு புக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு கால் பண்ணாங்க லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லிட்டு. ஸோ அவங்க கால் பண்ணிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில். ஸோ அங்கே இப்போ வந்து ஒரு 2 மணி போல் வரணும். ஸோ இது இப்போ வண்டி எப்படி கொண்டு போவாங்கன்னா வேனோ ட்ரக்கில் தான், அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. 2 மணிக்கு வரும். இப்போ டைம் வந்து 11 o'clock ஆகுது. ஸோ வண்டி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. பெட்ரோல் அட்லீஸ்ட்டு 4 லிட்டராவது இருக்கணும். ஸோ இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ அட்லீஸ்ட் 4 லிட்டராவது இருக்கணும் வண்டி பெட்ரோலு. கூட எதுவுமே இந்த வண்டி கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்மெட்டு அதில் எதுவுமே போட்டு போகக்கூடாது. ஸோ பார்ப்போம் இப்போ பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கட்டியது ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் வண்டியை ரோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன், பெட்ரோல் நடிக்கணும்ல. ஸோ அதான் சொன்ன மாதிரி இப்போ வண்டி அட்லீஸ்ட்டு 4 லிட்டர் இருக்கணும். இப்போ எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒரு 250க்கு பெட்ரோல் அடித்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டரு இருக்கும். ஸோ அது போதும். அது இல்லாமல் இன்சூரன்ஸ் காப்பி ஒன்று எடுக்கணும். அப்புறம் ஆர்சி புக்கு அது வேறு ஒரு காப்பி எடுக்கணும். ஸோ பார்ப்போம், அதை எடுத்துகிட்டு இன்னும் 2 மணிக்கு வருங்க டெலிவரி பிக்கப் பண்ணிட்டு அவங்க வ்ராப்பப்பு வண்டியை வ்ராப்பப் பண்ணுறது அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ பார்ப்போம் 3 to 4 days டைம் ஆகுமோ. ஸோ அதான் முதல்ல இப்போ பெட்ரோல் ஃபில் பண்ணுவோம். பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் என் வண்டியும். ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. சரி, இன்னொரு காசு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே இருக்குது, அங்கே பார்ப்போம். இவ்வளோ பெருசுலாம் கிடையாது நம்மளோடது. நம்ம வண்டினால சின்னதாக ட்ரக்கு மாதிரி, அவ்வளோதான். அவ்வளோ சீனாக இல்லைங்க. பெட்ரோல் 250க்காக சார் போடுங்க, ஹெச்பி போடுங்க. 250. பில் இருக்காங்க. மெசேஜ்
macam kreatif. Bagus. I like. Sekarang akhirnya ikut sih. எக்ஸ்பீரியன்ஸ் நார்மலோட இருக்கு சாதா எல்லாமே தான் ஸ்பீடு தான் போட்டு போறீங்களா அதான் ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரோல் நடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் இருந்துச்சு, இப்போ 2 பாயிண்ட் 250க்கு போட்டேன். ஸோ பார்ப்போம். நான் வந்து இந்த 2 ஆமாண்ணே வைஷ்ணவ். கண்டிப்பாக. வைஷ்ணவ் VA. ஒரு மாதம் ஆகுது ப்ரோ, அவ்வளோதான். இப்போதைக்கு லோக்கல் தான் ப்ரோ. ஷோ ஆகிற மாதிரி தெரில. GT 650 அடிச்சு பார்ப்போம். சேனல் நேம் ஷோ ஆகிற மாதிரி தெரில. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுதான் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் வந்து ஜோசா. ஓகே ப்ரோ, பார்ப்போம். தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். பார்ப்போம். நம்ம இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யூடியூப்பில் வைஷ்ணவ், நானும் வைஷ்ணவ் சும்மா சர்ச் பண்ணேன், வரல. பார்ப்போம். GT 650 அடித்தா வந்துருச்சு. ஏதோ நம்ம ரெட்ரோ ரிவ்யூ தான் வந்துச்சு. பார்ப்போம். இப்போ தானே புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நல்லா வீடியோலாம் நல்லா குவாலிட்டியாக போடணுங்க. சும்மா பேச்சுக்கு ஒன்று போடாமல் அப்படியே போடணும். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா அவர் நல்லவர். பார்த்தீங்கன்னா வந்தார், சப்ஸ்கிரைப் பண்ணார். பார்ப்போங்க. இந்த மாதிரி ஜாலியாக இருக்க வேண்டியது தான் லைஃப்பில். என்ன கஷ்டங்கள் நிறையா இருக்குது தான் நம்மளுக்கு. அதனால நமக்கு எப்போயாவது தான் சந்தோஷம், எப்போயாவது தான் கிடைக்கும். அது நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சொல்கிற மாதிரி சொல்ல போனோம். வேறு என்னங்க. இப்போதைக்கு நான் இப்போ இன்னும் ஃபோனில் தான் ப்ளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். பார்ப்போம். இன்னும் போக போக இந்த இன்ஸ்டா 360, அப்புறம் இந்த கூகுள் கேமரா, ஆக்ஷன் கேமரா, வேறு என்னமோ சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஃபிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் பேசுகிறதெல்லாம் கேட்குதான்னு சத்தியமாக தெரியல, இருந்தாலும் நான் பேசுகிறேன். ஸோ பார்ப்போம். சரி, இப்போ டைம் எனக்கு தெரிஞ்சு 12 o'clock ஆகுது. சொன்ன மாதிரி டேட் வந்து இப்போ December 18. December 14 தப்பாக சொல்லிட்டு நம்ம எங்கே டேட்லாம் பார்க்குறோம். எந்திரிக்கிறோம், தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி ஓட்டுறோம், தூங்குகிறோம், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். டேட்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய மேட்ரு மாதிரி தரல. ஸோ அதான் December 18. ஸோ அதான் சொல்கிற மாதிரி இன்னைக்கு 12 இப்போ 12 o'clock 2 மணிக்கு அவங்க வந்துடுவாங்க. பைக் வந்து பிக்கப் பண்ணிட்டு, ஸோ ராப்பிங்லேருந்து எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அந்த இதுலேருந்து ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஃபில் பண்ணியாச்சு. இன்சூரன்ஸ் காப்பி, RC புக் காப்பி, 2 எடுக்கணும்.
ஸோ ஹாய் எவ்ரிவன். ஸோ இதுதான் நோ ப்ரோக்கர் ஆப். ஸோ இதில் தான் புக் பண்ணேன். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி ஹப்பில் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். அது லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஜிமெயில் காமிக்கிறேன். இந்த ஜிமெயில் பார்த்தீங்கன்னா அதான் நான் வந்து எப்போ பே பண்ணேன்னு பாருங்கள். டோக்கன் பே 1000 rupees பே பண்ண முன்னாடியே. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ரீஃபண்டபிள் நான் ரீஃபண்டபிள் அப்படிலாம் இருக்குது. பட் தெரில என்னன்னு பார்ப்போம். ஸோ அது இன்னும் அப்டேட் வரல. நான் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கால் பண்ணி தான் அதை அப்டேட் பண்ணணும். டோக்கன் 1000 rupees, ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் 7000 பே பண்ணுற மாதிரி. பட் அதான் நீங்கள் பார்த்து வரேன்னு சொன்னாங்க. ஸோ டைமு ஏதோ மழைனால டிலே ஆயிடுச்சு. ஸோ வந்தாச்சு. நான் கூட ஏதோ வண்டியில் வருவாங்க, பைக் வந்து வண்டியில் ஏற்றிட்டு அப்படியே டேரெக்டாக கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வண்டி இது டிலே ஆகிடுச்சா. ஸோ வண்டி இல்லாதனால ரெண்டு பேர் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து வண்டியை வந்து ஆஃபீஸில் வேர் ஹவுஸில் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் இல்லை. நான் என்ன யோசிச்சேன்னா திடீர்னு ஃபஸ்ட்டே வந்து வண்டி அப்படியே என்ன சொல்கிறது ட்ரக்கு அதில் வந்து கொண்டு போயிடுவாங்க அப்படின்னா யோசித்தேன். ஸோ அப்புறமும் வண்டி வந்து நான் வந்து இந்த வண்டிக்கு மேலே ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும் சரியா. ஸோ அப்படி அப்படியே நேரட்டாக அந்த ஸ்லோப் மாதிரி அப்படி ஏற்றி வைப்பாங்க வண்டியில் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க வந்து அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 10 பேர் 12 பேர் தூக்குவாங்களாம் வண்டியை. ஸோ வண்டி 215 கிலோ. ஸோ அதெல்லாம் எப்படி தூக்கிட்டு எனக்கு இன்னும் சரிப்பட்டு வரல. ஸோ நான் தான் கேன்சல் பண்ணிட்டேன். 1000 rupees டோக்கனு அது கேன்சல் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஏதோ ஃபீ மாதிரி ஏதோ பெனால்ட்டி ஃபீ மாதிரி வரும் போல். ஸோ அதுவும் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வண்டி லாங் ரைட் தான் போல். ஸோ பார்ப்போம். இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ பார்ப்போம். அவ்வளோதாங்க. டிசப்பாயின்மெண்ட் தான். சரி நல்லா பார்ப்போம். ஹாப்பியாக இருப்போம். அவ்வளோதான். ஸ்டே சேஃப்.